கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை நேரத்திலேயும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் தந்திருக்கிற புதிய மாதத்தினுடைய 2வது நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய வசனத்தை நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். வெளிப்படுத்தல் 19:7 சொல்லுகிறது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆண்டவருக்கு மனைவியாக அல்லது மணவாட்டியாக செல்லுகிறவள் தன்னை எப்படி ஆயத்தம் பண்ணி கொள்ள வேண்டும் என்கிறதை நாம் தொடர்ந்து தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அதற்கு ஆதாரமாக லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசித்தீர்களானால் அங்கே ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் கையிலே 10 வெள்ளிக்காசு இருந்ததாகவும் அதில் ஒரு வெள்ளிக்காசு தொலைந்து போனதாகவும், அந்த வெள்ளிக்காசை வீட்டை பெருக்கி அதை தேடி கண்டுபிடிக்கும் அளவும் அவள் அமைதலாக இருக்கவில்லை. அதை கண்டுபிடித்த பின்பு தன்னுடைய அயல் வீட்டுக்காரர்களை அழைத்து என்னோடு கூட சந்தோஷப்பட வாருங்கள் என்று அவள் அழைக்கிறாள். இந்த 10 வெள்ளிக்காசை உடையவளாக இருந்தவள் ஒரு வெள்ளிக்காசை தொலைந்தபோது ஏன் அதை தேடினாள் அப்படின்னு கேட்டால், யூதர்களுடைய பரம்பரைய வம்ச அந்த கலாச்சாரத்தில் திருமணமாக போகிற ஒரு பெண்ணின் கையிலே 10 வெள்ளிக்காசை கொடுத்து வைப்பார்களாம். அவளுடைய திருமண நாள் வருகிற வரைக்கும் அதை அவள் பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். அதில் ஒரு காசை அவள் தொலைத்து விட்டாளானால் அவளுடைய திருமணம் தடைபட்டு போய்விடும். ஆகவே தன்னுடைய திருமணத்துக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதிலே அவள் கருத்துள்ளவளாக இருக்க வேண்டும். இந்த ஸ்திரீ ஒரு வெள்ளிக்காசு தொலைந்தவுடனே தன்னுடைய திருமண வாழ்க்கையே தடைபட்டு விடுமே என்று சொல்லி அதை தேடி கண்டுபிடித்து 9ஐ 10ஆக்க அவள் சரி செய்து கொண்டாள். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சந்தித்து அவருக்கு மணவாட்டியாய் மனைவியாக செல்ல வேண்டுமானால் தேவன் நம் கையிலே கொடுத்திருக்கிறதை ஒன்றை கூட தொலைக்காமல் அதை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதில் ஒன்றை தொலைத்தால் கூட அவருக்கு நாம் மனைவியாக செல்ல முடியாது. அவர் நமக்கு கொடுத்திருப்பது என்ன? விலையேறப்பெற்ற ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், விலையேறப்பெற்ற பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். இது ரெண்டுமே முக்கியமானது. ரட்சிப்பை இழந்தாலும் அவருக்கு மனைவியாய் செல்ல முடியாது, பரிசுத்த ஆவியானவரை இழந்தாலும் அவருக்கு மனைவியாக மாற முடியாது. ஆகவே இந்த ரெண்டையும் பத்திரமாய் பாதுகாத்து கொள்வது அவருடைய மனைவியாகிய சபைக்கு மணவாட்டிக்கு மிக மிக அவசியமான ஒன்று. ஆகவே இந்த காலவெளியில் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஆண்டவருக்கு மணவாட்டியாய் மணவாளியாய் நீங்கள் செல்ல ஆயத்தப்படுவீர்கள். ஆனால் அந்த ஆயத்தத்தில் உங்கள் கையில் தந்திருக்கிறதை மிகுந்த ஜாக்கிரதையோடு காத்து கொள்வதற்கு பிரயாசப்படுங்கள். ஒரு வெள்ளிக்காசு தொலைந்திருந்தாலும் அதை தேடி கண்டுபிடித்தால் அல்லவா, அதே போல உங்கள் கையில் இருக்கிற ஒருவேளை தொலைந்து போயிருந்தால், இழந்திருந்தால் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்படுங்கள். அவருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். பரிசுத்த பிதாவே, வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் உங்களுடைய வருகைக்கு தேவனுடைய மணவாட்டியாய் மாற அவளுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.